بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من كان له شعر فليكرمه أو كما قال عليه الصلاة والسلام. نهى رسول الله صلى الله عليه وسلم عن الكزع متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام تسليم. صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ் நல்லடியார்களா, ஆடை அணிகலன்கள் சம்பந்தமான விஷயங்களை வரிசையாக நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் எப்படிப்பட்ட ஆடைகள் எந்த கலரில் அணியக்கூடாது அப்படிங்கிற வகை, அதே மாதிரி நாம் மனம் பூசுறது அத்தர் போடுறதாக இருந்தாலும் கூட அதில் அது என்ன நியத்தோடு நாம் அத்தர் போடணும், அடுத்தவர்களை கவரும் விதத்தில், குறிப்பாக பெண்களை கவரும் விதத்தில் நாம் அத்தர்கள் போடக்கூடாது, மனம் பூசக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கி விளம்பரம் பண்ணுறா இருந்தால் கூட எப்படி விளம்பரம் பண்ணுறான்னா, இந்த ஸ்ப்ரேயை அடித்தா எல்லா பெண்களும் விழுந்துருவாங்கங்கிற மாதிரி தான் விளம்பரம் காட்டுறான். அது நம்மளுடைய நோக்கத்தை எப்படி சிதறடிக்கிறாங்கங்கிறதுக்கு லேசாக சின்ன டெமோ தான், எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி எண்ணங்களோடு நாம் பூசக்கூடிய சுன்னத்தான அத்தர் கூட அது ஹராமாக போயிருங்கிறதுக்கு டெமோக்களை நம்ம இந்த உலகத்தில் எப்படிலாம் நம்மளை ஷைத்தான் மடைமாற்றம் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, சரி, அந்த அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லஹு ஷஅருன், யாருக்கு தலையில முடி அப்படிங்கிறது இருக்குதோ, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை பாரு, மன் கான லஹு ஷஅருன், யாருக்கு தலையில் முடி என்பது இருக்கிறதோ ஃபல் யுக்ரிமுஹு, அதை அவர் கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தலைமுடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அப்படிங்கிறத நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஃபல் யுக்ரிமுஹு, அதை அவர் கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்ற வார்த்தையிலிருந்தே நம்ம விளங்கிக்கிடலாம். அப்ப தலைமுடி அப்படிங்கிறது எப்படி கண்ணியப்படுத்துறது? ஒரு நபி, ஒரு சஹாபி பரட்ட தலையோட வருவாங்க. அப்போ பரட்ட தலையாக வரும்போது இவருக்கு என்ன கிடையாதா, அல்லது ஒரு சீப்பு கூட இல்லையா அவர் தலை வாரிக்கிறதுக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டித்ததாக நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி சில இடங்கள்ல இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் நாம் பார்க்கிறோம். எப்படி சொல்றாங்க, அதாவது பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆண்கள் இப்படித்தான் தலை வாராமல் பரட்ட தலையோட தெரிந்ததுனால அவர்களுடைய பெண்கள் தவறான முடிவுகளுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற பெண்கள் வழி தவறுவதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லும் பொழுது ஆண்கள் தலை வாராமல் பரட்டை தலையாக இருப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு ஹதீஸுகள் சொல்லித்தரும் கணவான்களை. அதனால தலை வாறுதல், தலைமுடியை கண்ணியப்படுத்துதல் அப்படிங்கிறது, தலைக்கு என்ன தேய்க்கிறது, தலையை நல்ல முறையில் வாடுறது, தலை சீவுறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக சொல்லும் பொழுது, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்இ, தலைமுடியில ஒரு சில பகுதிகளை மழித்து ஒரு சில பகுதிகளை தலையில முடிய நிறைய விட்டு இது போன்று ஒரு பக்கம் குறைத்து ஒரு பக்கம் நீளமாக வைத்து என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியவும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. கஸஅ அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வாசகம் காஃபு ஸா ஐன் கஸஅ, இந்த இதுக்கு டிக்ஷனரியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம், அதாவது பின்பக்கம் ஃபுல்லாக என்ன செஞ்சிடறாங்க, நல்லா வலிச்சு நாம் என்ன செஞ்சிடறாங்க, இந்த காலத்தினுடைய ஃபேஷனுங்கிற அடிப்படையில் மிஷினுடைய 1ஆம் நம்பரை போட்டு நல்லா ஒழிச்சு விட்டுறாங்க. மேலே முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே குருவி கூடு மாதிரி நல்லா முன்தலையில் மட்டும் முடி வச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் அழித்து ஒரு பக்கம் முடி வைத்தல் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறாங்க. அப்போ நபியினுடைய முடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஹதீஸுகளில் பார்க்கும் பொழுது, முன்னாடி முடியினுடைய நீளம் எவ்வளவு இருக்கிறதோ அதே போன்று பின்னாடி முடியினுடைய நீளமும் அதே அளவு இருக்கும்.
அப்போ நம்ம தலைமுடியினுடைய அளவை கூட எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்தி சொல்லி தர்றாங்க. இப்போ அது மாதிரி உண்டான சூழல்களில் இப்போ இருந்தே நாம் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படி தான் முடி வெட்டணும், இதுதான் நம்ம நபியினுடைய வாழ்வியல், இதுதான் நம்ம நபியினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்லி தரணும். தலை சீவுறது அப்படின்னு சொல்கிறோம, அந்த சீவக்கூடிய முறையிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாங்கு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு ஹதீஸுகள் தெளிவுபடுத்துகிறார். யார் யாருக்கு எப்படி எப்படி அழகாக இருக்குமோ, ஏன்னா பல்லிக்குறி முகு, அவர் தலைமுடியை சங்கை செய்யட்டும் கண்ணியப்படுத்தட்டும்னு சொன்னதுனால ஒரு மனுஷனுக்கு எது அழகா இருக்குமோ அப்படியே அவன் எடுத்துக்கிடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாங்கு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது வரும்போது, நபி அவர்கள் ஒது செய்வதற்காக தங்களுடைய தலையில் உண்டான தலப்பாகையை அவிழ்த்து வைக்கும் பொழுது அவர்களுடைய தலையில் நேர் மாங்கு எடுத்திருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு ஒரு சஹாபியினுடைய ரிவாயத்தை நம்ம பார்க்க முடியும். அது போர்னுடைய காலம் அப்படிங்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஷோல்டர் வரைக்கும் முடி வச்சிருக்கிறாங்க. முன்னாடி முடி எவ்வளவு நீளம் இருக்குமோ அது போன்று பின்னாடி முடியும் அதே அளவு நீளத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அந்த முடியை எப்படி வச்சிருந்தாங்க, அது எதுக்காக வேண்டி வளர்த்தாங்க? போர்னுடைய காலங்களில் உருக்கு சட்டைங்கிற அந்த கவச உடை போடும்போது அதற்கு மேலாக முடியை தூக்கி விட்டுக்கிறது, மொத்தமாக இருக்கக்கூடிய முடியை வாள்களால் வெட்ட முடியாதுங்கிறதுனால அதையும் ஒரு கவசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. இது போருடைய காலங்களில் இது போன்று முடி வளர்ப்பதற்கு அனுமதி உண்டு. ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னு சொன்னால் நம்ம மஹல்லாலே ஒரு 2-3 பேர் சில நேரம் இஷா தொழுகைக்கு வந்து தொழுவாங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய முடிகளினுடைய அமைப்பு பின்னாடி பைக்கில் வரும்போது பார்த்தோன்னா ஒரு லேடி போகிற மாதிரியே தான் தெரியும். எப்படி தெரியும்? பின்னாடி இருந்து நாம பார்த்தோம்னு சொன்னா ஒரு பெண்ணுடைய சூழல்களில் அப்படியே அவர்களுடைய முடியினுடைய அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு ஒப்பாகுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதத்திலையும் தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு ஒப்பாக முடி வைக்கக்கூடிய, ஆண்களுக்கு ஒப்பாக உடை உடுத்தக்கூடிய, எல்லா விதங்களிலும் ஆண்களுக்கு ஒப்பாக ஒரு பெண் இருக்கிறானா அவளின் மீதும் சாபம் கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒப்பாக முடியிலிருந்து, உடையிலிருந்து, நடை உடையிலிருந்து எதெல்லாம் மாத்திக்கிறோமோ அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் நபியினுடைய சாபம் உண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு ஹதீஸுகளும் நபியினுடைய சுன்னாக்களும் நமக்கு சொல்லி தருகிறது. இந்த விஷயங்கள்ல கவனம் எடுக்கலாமா? நம்மளுடைய அந்த உடையினுடைய விஷயங்கள்ல இருந்து இந்த மாதிரி உண்டான சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், நாம எப்படி நடக்கணுங்கிற பின்பற்றுதல்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை உணர்ந்து தெரிந்து அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.